இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக வீட்டில் இருந்து கிளம்புகிற போது 2 சத்தியத்தை செய்துவிட்டுத்தான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் பேசுகிற போது மேடையிலே அழுதுவிடக் கூடாது. 2, எந்த சூழ்நிலையிலும் மேடையிலே பேசுகிற போது ஐயா கருணாநிதி அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் கெட்ட வார்த்தையிலே திட்டிவிடக் கூடாது என்று சத்தியம் செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். காரணம் என்ன? பேர் அன்பு கொண்ட பெருமக்களே, நாமெல்லாம் பெருமையாக பேசுகிறோமே தமிழ்நாட்டின் தலைநகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம் என்று. அந்த தலைநகரம் 3 நாள் மழைக்கு கூட தாங்காமல் வெள்ளத்திலே மிதந்தது, தத்தளித்தது. மாதம் மும்மாறி பெய்தாலும் தாங்குகிற நிலத்திலே 3 நாள் மழை கூட இந்த தேசத்திலே தாங்கல. அவன் சோத்துக்கு வழி இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம வீட்டை இழந்துட்டு, விவசாயத்தை இழந்துட்டு, நாதியத்தை நடுத்தருவிலே என் பெரிய பொண்ணு சித்தப்பன் நின்னா. இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மண்ணை மாறி மாறி ஆண்டே ஐயா கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், அண்ணன் ஸ்டாலின் போறாரு, 1 கோடி ரூபாயை தூக்கி நிவாரண நிதியா கடலூர் மக்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப நாங்க சீமான் தம்பிக்கு நாங்க என்ன கேட்கிறோம்? அண்ணன் ஸ்டாலின் அண்ணே 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டீங்க, சரி, அந்த 2G ஊழல்ல 1,76,000 கோடியில மீதி பணத்தை எப்பனே கொடுப்பீங்கன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இருக்கவா? பதில் இருக்கவா? இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா, அவங்க கொடுமை பெரும் கொடுமை. என்ன பண்றாங்க? அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதா போறாங்க. அங்க போய் என்ன பேசுறாங்க? வாக்காள பெருங்குடி மக்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் பேசுறாங்க. அப்ப என்ன கேள்வி வருது? ஏண்டா வீட்டை இழந்துட்டு சோத்துக்கு வழி இல்லாம நான் நடுத்தரவுல நாய் மாறி நிக்கிறேன். என்னை பார்க்க வருகிற போது என்னை ஓட்டு போடுகிறேன் ஒரு உயிராக ஆட்டு மந்தை மாட்டு மந்தை போல நம்ம எல்லாம் இவர்கள்